Hello guys, welcome to our channel Auto Paiyan Vlogs. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பட்டினப்பாக்கத்தில் போய் எல்லா பிள்ளையாருமே வந்து கரைக்க போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓ ஏ என்னையா அது? தேங்க்ஸ்ண்ணா. தெரிஞ்சு அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். சத்தியமாக என்னால் நம்ப முடியல. நம்ம முகமும் வெளியே தெரியுது பாருங்க. ரைட், ஓகே, வாங்க உள்ளே போகலாம். பட்டினப்பாக்கத்துக்கு உள்ளே போகலாம். அம்மா, இந்த பிள்ளையார் கரைக்கிற இடம் எங்கே இருக்கு? உள்ளையா? பிள்ளையார் கரைக்கிற இடம் உள்ளையா இருக்கு? ரைட்டு. மஜாடா ரே. சொல்ல போனால் சென்னைனா சென்னை தான். வேறு லெவலாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரை காட்டிலையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஊர் சைடை விட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி போய் டிவிக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கட்சி மீட்டிங் மாதிரி. பிள்ளையார் எங்கே கரைக்கிறாங்கன்னே தெரியலங்க. பட்டினப்பாக்கம்னு சொன்னாங்க, பட்டினப்பாக்கத்துக்கு வந்துட்டேன். எங்கே கரைப்பாங்க? ஐயா கிட்ட கேட்போமா? ஐயா பெரியவரை, இங்கே பிள்ளையார் எங்கே கரைக்கிறாங்க? பட்டினப்பாக்கமா? அப்போ இது கிடையாதா பட்டினப்பாக்கம்? இது நெசக்குப்பம். சாரி, நம்ம தான் மாற்றி வந்துட்டோம். ஓகே, நம்ம தான் மாற்றி வந்துட்டோம். பட்டினப்பாக்கம் போகலாம் வாங்க. தெரியுமாடா? ரைட்ரா, ஓகேடா. அவன் என்னன்னா போட்டு காக்காவளிக்கு வந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காடா எனக்கு முன்னாடி போய். அப்புறம் சேட்டுக்காரங்களோட பிள்ளையார் வருது, பாப்போம் எப்படி இருக்குன்னு. வேற லெவலாக இருக்கு. வாங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்பேன், பாலஸ்லாம் பார்ப்பேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எந்த ஏரியா நீங்கள்? நான் வந்து வால்டாஸ்டேடு. பட்டினப்பாக்கம் இதுக்கு நேராக தான் இருக்கா? ஒரே ரோடு ப்ரோ. சரி, ரொம்ப நானும் ஆட்டோ ஓட்டுறோம் தான். அப்படியா? உங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்ப்பேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வாடி வண்டி எடுத்ததெல்லாம் அவ்வளோ. சூப்பர்ண்ணே ப்ரோ. எதாக இருந்தாலும் சென்னையில் இருப்பாந்தாலும் அண்ணே சொன்னதே போதுண்ணே. வேற மாதிரிண்ணே சென்னை. நீங்களாம் கொஞ்சம் முன்னேறணும் ப்ரோ. கண்டிப்பாக நாங்கள் சொன்னீங்கண்ணா ப்ரோ. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். என்ன சாப்பிட்டீங்களா ப்ரோ? இல்லை, கேட்டதே போதும். பிள்ளையார வீடியோ எடுக்கணும், பார்ப்பான். சரி, நான் பார்ப்பேண்ணே. அப்பா வேற லெவலாக இருக்குப்பா, மஜாவாக இருக்குப்பா. உண்மையிலேயே வந்து விஜய் அண்ணனுக்கு எவ்வளோ மவுஸ் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு பக்காவான மவுஸ் இருக்குது அவருக்கு. நீங்களா இருக்கியா? வீடியோ பார்ப்பியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஓகேடா, பார்ப்போம். பார்த்துக்கிட்டு வா. ஓகேடா. சேட்டுஜி, என்ன ரேட்டு பிள்ளையாரு? ரேட்டு எவ்வளவு? அமௌண்ட் எவ்வளோண்ணா அது? தெரியலையா? பொருண்டா நல்லா இருக்கு பிள்ளையார், சூப்பராக இருக்கு. அப்படியே நடந்துட்டு பட்டினப்பாக்கம் போயிட வேண்டியதான். அந்த இருக்குது பிள்ளையார் கரைக்கிற இடம், கொஞ்சம் தூரம் தான். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சென்னை டான்ஸ் எல்லாம் நான் வீடியோ தான் பார்த்துருக்கேன். பிள்ளைங்க டான்ஸ் எல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். நேரில் ஊரில் தானே இருப்பேன், வீடியோவில் தான் பார்ப்பேன் இப்படி தான் ஆடுவாங்க அப்படின்னு. ஏய் ஆடுறா, ஜாலியாக ஆடுறா, மஜாவாக ஆடுறா. அவ்வளோவா நல்லா இல்லையே. கொஞ்சம் இழுத்து வாங்கி பிடிச்சாதான் சரியா இருக்கும். ஒன்றும் அடி ஒன்றும் சரியில்லை. என்ன சொல்லணும்? கணபதி பப்பா மோரியாவா? எப்படி மறுபடியும் சொல்லு? கணபதி பப்பா. ரைட், ஓகே. கத்து 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 கத்து. கணபதி பப்பா, கணபதி பப்பா, கணபதி பப்பா, கணபதி பப்பா. எனக்கு சிரிப்பாக இருக்குடா, எனக்கு சொல்ல தெரியுதுடா. ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக தான் இருக்கணும்.
ஃபஸ்ட் டைமு இந்த சென்னையில் வந்து பிள்ளையாரை வந்து கரைக்கிறது பார்க்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டப் இதுதான். கொஞ்சம் என்ஜாயும் இருக்குது. இன்னொன்று டான்ஸ் ஆடணும் ஆசையாக இருக்குது, ஆனால் சையாக ஃபீல் ஆகுது, கூச்சமாக இருக்குது. ஆனால் டான்ஸ் ஆடணும் ஆசை. ஐயா எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? நானும் வரேன், வாங்க போகலாம். ஏய் ஐயா மாதிரியே இருக்கிறீடா. ஐயா பேர் உங்கள் பேருயா? ஐயாவுக்கு ஏழுமலை பேர். ஐயாவோட பேர் ஏழுமலை. ஐயா பிள்ளையார் கரசிங்களா? எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? திருவல்லிக்கேணி. அப்போ ட்ரிபிள் கேன்லேருந்து வரீங்க? ரைட், ஓகே. ஐயா ட்ரிபிள் கேன்லேருந்து ஏழுமலை ஐயா பிள்ளையாரை தூக்கிட்டு வந்து கரைச்சிட்டாரு நல்லபடியா. ஆ சின்ன பிள்ளையாரை கரைச்சியா? அப்போ அவங்க அப்பா பெரிய பிள்ளையாரை யாரை கரைக்க போனா? பேரனா? ரைட்டு. அந்த புள்ளையார அப்படியே நிக்க வச்சான், அது அடிச்சுக்கிட்டே போச்சா? ஓ, அலை அடிச்சுட்டு போயிருச்சா? நல்லா தெளிவா சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டுது. அங்க ட்ரோனை வச்சு பெரிய பிள்ளையார இறக்குறாங்களையா? போங்கடா, என்னால் நடந்து கால் தாண்டா வலிக்குது எனக்கு. அந்த ட்ரோனை அங்கே வச்சுருக்குறாங்க காய்ஸ். அவ்வளோ தூரம் இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வரை இருக்கும் போல். அவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியுமான்னு எனக்கே தெரியல, கை காலெலாம் வலிக்குது. அப்பா இல்லை, நல்லா வீடியோ எடுத்துக்கிறீங்க. ஆட்டோ பையனா? சரி, அவர் எடுத்துட்டேன். நான் வேறு வீடியோ எடுக்கணும், டக்குன்னு எடுங்க. நான் ஆடினேன், நல்லா ஆடினேன். அவங்களோட போய் எனக்கும் டான்ஸ் ஆடணும், பிள்ளையார் மேலே ஏறி உட்காந்து ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படி போய் கேட்குறேன்னு தெரியல, தயக்கமாக இருக்குது. பசங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க, மஜாவாக இருக்கிறாங்க. போய் பேசாட்டி டான்ஸ் ஆட போகிறேன் வந்ததுக்கு, அதையாவது ஒன்று உருப்படியாக பண்ணிடுவோம். டான்ஸ் ஆடணும் அவ்வளோ ஆசையாக இருக்குங்கண்ணா. நல்லா டான்ஸ் ஆடுவேங்கண்ணா, வெறிய ஆகுது டான்ஸ் ஆடணும்னு சொல்லி. அந்த ஆடுறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நான் ஆடவே இல்லை. கூச்சமாக இருக்குதுல்ல, எப்படி ஆடுறது? உண்மையிலே ஒருத்துங்க சென்னை. அந்த ஸ்லாங்கு, அந்த அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டைலு, அந்த டான்ஸு, பிள்ளைங்க டான்ஸு எல்லாமே ஒர்த்து. இந்த அந்தான்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்துட்டேன். ஆட்டோ அங்கே இருக்குது, மண்ணிலே நடந்து வந்துட்டேன். கால்லாம் வலிக்குது, நடக்க முடியல. எவ்வளோ பிள்ளையாரு,
சின்னத்தனை தெருல இருந்து எடுத்துப்பாங்க போல பிள்ளையார்லாம். எப்போ பிள்ளையார் பாருங்க. எல்லாருமே பிள்ளையாரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானுமே பார்த்தேன். ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம் வாங்க. ரொம்ப பசிக்குது, மதியம் சாப்பிடல. ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம். டீ தானா? சுக்கு காப்பி டீமா? சரி டீ தான். டீ குடிக்கவும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு மைண்டு. இப்போதான் கொஞ்சம் நல்லாவே இருக்கு, மைண்டெலாம் ரிலாக்ஸாக இருக்கு. வாங்க, அங்கே ஒரு யானை இருக்கு, அதை காட்டுறேன். இங்கே எங்கேயாவது சோறு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சோறு எங்கேயாச்சும் போடுறாங்களான்னு தெரியல. ஆம்புலன்ஸ் போகுது. ஆமாம் ஆமாம். நீங்கள் தேங்க்ஸுங்க. போயிட்டு வரேன். வாங்க, சோறு போடுறாங்க, நம்ம கிளம்பலாம். ரொம்ப இருட்டாயிடுச்சு, நானும் கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. இத்தனை பிள்ளையார கரைக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம். வேறு வழி இல்லை. சுபாவை அங்கே விட்டு வந்திருக்கேன். சுபா என்ன நிலமனே தெரியல. அவனை போய் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது முடிகிறதுக்கு 11 மணி ஆயிரும் நினைக்கிறேன் நைட்டு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்ம கிளம்பிடுவோம். நமக்கு வேலை இருக்குது. ஓகே கைஸ், பார்க்கலாம். சோறு கொடுக்குறான்னு நினைக்கிறேன். சோறு பார்க்கலாம், இருங்க. ஒரு நமக்கு கொடுக்கல, அவங்க டீமில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நம்ம கிளம்பலாம் கைஸ். எனக்கு காலெலாம் வலிக்குது, உடம்பு ரொம்ப டயர்டாகிடுது. சரியான கூட்டமாக இருக்குது. பிள்ளையார் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நிற்கவே மாட்டேது. அப்பா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிள்ளையார் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அப்படியே எங்களே காட்டுது. பிள்ளையாரா? வாழ்க்கையில் வந்து எதையுமே நினைக்காம, எதை பற்றி யோசிக்காமல் உண்மையிலே மஜாவாக இருக்கணுங்க. ஜாலியாக இருக்கணும். பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. விநாயகரை போய் கரைக்கிறதுலாம் ஒவ்வொரு சீன் பயங்கரமாக இருக்குது. இருட்டாயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். மசாலா வடை சாப்பிட்டுட்டே கிளம்புறேன். மசாலா வடைனா மசாலா வடை தான். நான் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். எல்லாருமே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். இப்போது உங்களோட விடைபெறும் ஆட்டோ பையன். பாய்.